ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே அவசியமாக சாப்பிட வேண்டிய இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை பயன்படுத்தி 2 ரெசிபி செய்ய போகிறோம் இன்னைக்கு. ஒன்று அத்திப்பழ ஜூஸ், இன்னொன்று அத்திப்பழ ஹல்வா. ரெண்டுக்குமே சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பயன்படுத்தி எப்படி குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு பார்த்துலாம். ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை 2 முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு 3வது முறையாக வார்ம் வாட்டர் சேர்த்து அதுலேயும் தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும். காம்பு மாதிரி ஷார்ப்பாக இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு அதர் சைடில் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி கையாலேயே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அத்திப்பழத்தில் எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலுமே தோலோடையே பயன்படுத்தலாம். தோலை ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் அங்கங்கே எங்காவது கருப்பு டாட்டு அடிப்பட்டு அந்த மாதிரி இருந்துச்சு, புள்ளி புள்ளியாக இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம லைட்டாக சீவி எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கலாம். 3 பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல், முந்திரி பருப்பும் சேர்த்துக்கணும். இது கூட நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அல்லது தேன் சேர்க்கறதுனா கூட தேன் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தேன் சேர்க்குறதா இருந்தால் நல்லா தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக இல்லாமல் வீடியோவில் இருக்க கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நார்மலாக வீட்டு வேலை செஞ்சாலே எனக்கு ரொம்ப டயர்டாகுது அப்படின்றவங்களும், வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் அவங்களும் கண்டிப்பாக ஃபார்முலேஷனாக வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கின் கூட நல்லா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஹல்வா செய்கிறதுக்காக மீதம் இருக்கக்கூடிய 5 பழத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் 2ம் சேர்த்துக்கணும். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எதுவாக இருந்தாலும் வாங்கும்பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஹல்வாவோட கலர் ரெட்டிஷாக சூப்பராக வரும். தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் பழத்தை விட கம்மியாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரூட் மிக்சரை அதில் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சாஃப்டாக இருக்க அந்த மிக்சர் கொஞ்சம் ஹெவியாக, கைக்கு கொஞ்சம் கனமாக தெரியும். அந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹல்வா அப்படின்னாலே எந்த ஹல்வாவாக இருந்தாலும் நெய்யில் தான் அது குக் ஆகணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சருமே கரெக்டாக வரும். இந்த ஹல்வாவுக்கும் போதுமான அளவு நெய் சேர்த்து நெய்யிலே தான் நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் குக் ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், டார்க் கலரில். அந்த சமயத்தில் நமக்கு எந்த அளவுக்கு முந்திரி போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். குக்கான பிறகு இந்த ஹல்வாவில் ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருது. இது அந்த பழத்தோட ஸ்மெல்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. குக்கான பிறகு தான் அந்த ஸ்மெல்லே தெரியுது. ஸோ ஏலக்காய், குங்குமப்பூ அப்படி வாசனைக்காக எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் கடாயில் அடியில் லைட்டாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நெய் பத்தலை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அத்திப்பழ ஹல்வா சாப்பிட்றத விட ஜூஸ் தான் ரொம்ப ஹெல்தி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் நீங்கள் ஹல்வா எப்போவாவது ரிலேட்டிவ் அல்லது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா ஃபார்மலாக அவங்களுக்கு ஸ்வீட் சர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் செஞ்சுக்கோங்க. ஜூஸ் ரெகுலர் இன்டர்வலில் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வாங்க. நல்லா ஹெல்த்தாக இருக்கலாம். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஜூஸாக பண்ணி கொடுங்க. சேர்த்த நெய் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் ஆன பிறகு உடனடியாக நெய் தடவின பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். செமையாக இருக்கும் அந்த ஹல்வா. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும் பொழுது அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.